என்னோட அம்மா எனக்கு சொந்தமான கவிதை. கடவுள் கொடுத்த எனக்கு சொந்தமான கவிதை. அதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அன்னையர் தின வாழ்த்துக்கள் அம்மா. வணக்கம் மக்களே, உங்கள் தமிழ் மகன் மறுபடியும் வந்துட்டேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு அன்னையர் தினம், மதர்ஸ் டே. இந்த நிகழ்ச்சியை என்னோட வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா தாய்மாருக்கும் என்னுடைய மனமார்ந்த மதர்ஸ் டே வாழ்த்துக்கள், அன்னையர் தின வாழ்த்துக்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாள் நேற்றும் சரி இன்னைக்கும் சரி, நீங்க எந்த ரேடியோ திறந்தாலும் சரி, எந்த ஒரு சேனல் பார்த்தாலும் சரி, அம்மாவோட சிறப்பை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அம்மாவோட பாடல்கள் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அம்மா சம்பந்தப்பட்ட படங்கள், அந்த மாதிரி கதைகள், அதை பத்தி நிறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது ரொம்ப பழைய ஸ்டேட்மெண்ட் தாங்க. கடவுள் பூமிக்கு வர முடியாத காரணத்தினால அம்மாவை படைச்சாருன்னு சொல்லுவாங்க. ஆனா இது எவ்வளவு வருஷத்துக்கு சொன்னாலும் ரொம்ப இனிமையான ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு தோணுது. அம்மாவை பிடிச்சவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா அம்மா ஒரு கோடஸ், அம்மா ஒரு ஏஞ்சல். நம்ம அம்மாவோட அழகானவங்க இந்த பூமியிலேயே இல்லை, அப்படிதான் நம்ம எல்லாருக்குமே தோணும். நம்மள பாக்குற முன்னுக்கு, நம்ம பிறக்கிற முன்னுக்கு, நம்ம முகத்தை பாக்குற முன்னுக்கு, நம்மள தொட்டு தழுவுற முன்னுக்கு, நம்மளை நேசிச்ச ஒரே ஒரு ஜீவன்னா அது நம்ம அம்மா தான். இது யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அம்மா வயித்துல நம்ம கருவான பிறகு அவங்க நம்ம முகத்தை பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க நம்மள தொட்டு தழுவவே இல்லை. அந்த 10 மாசம் சுமக்கிற காலத்துல நம்ம மேல அவங்க உயிரை வச்சிருப்பாங்க. அம்மால பாதிதாங்க நம்ம. அவங்களுடைய ரத்தத்தாலையும் அவங்களுடைய சிதையாலையும் தான் நம்ம உருவாயிருக்குங்கிறது உண்மையான உண்மை தானங்க. அம்மா இந்த உறவு தன்னுடைய பிள்ளை வளர்த்தியா இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க, கட்டையா இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க, தடியா இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க, ஒல்லியா இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க, கருப்பா சிவப்பா, இது பத்தியுமே அவங்களுக்கு கவலை இருக்காது. அவங்க முழுக்க முழுக்க அந்த பிள்ளை மேல, அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் 100% லவ் கொடுக்கறது அம்மானால மட்டும்தாங்க முடியும். இந்த தினம் ரொம்ப சிறப்பான ஒரு தினம், ரொம்ப சந்தோஷமான ஒரு தினம், வருஷம் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு தினம். இந்த தினத்துல உங்க எல்லாருடைய அம்மாவுக்கும் நீங்க வாழ்த்து சொல்லிட்டீங்களா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம அம்மாவை சுத்தி வருவோம். இப்போ அம்மா கூட தான் இருப்போம். ஆவுனா அம்மா, என்ன நடந்தாலும் அம்மா 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 அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா நாளடைவில் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வளர்ந்த பிறகு நம்ம படிக்க போயிருவோம். சில பேர் வேலைக்கு போயிருவாங்க, சில பேர் கல்யாணம் பண்ணி தனியா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அம்மாக்கு எவ்வளவு ஏக்கம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நீங்க கடைசியா உங்க அம்மாவை பார்த்து பேசுனது எப்போ? கடைசியா நீங்க உங்க அம்மாவை கட்டி தழுவி எப்படி இருக்கீங்கம்மா கேட்டது எப்போ? இப்போ லைஃப் ரொம்ப பிஸியா இருக்கு. நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோல பகிர்ந்திருக்க விஷயம் தான் இது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம பொருளாதாரத்துக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கோங்கிறது ரொம்ப நிதர்சனமான உண்மை. அதை மறுக்கவே முடியாது. ஒரு நேரத்துல நம்ம அதை நிறுத்தி நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்தோமா, நம்மளுடைய உறவுகளை எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல நம்ம அம்மாவும் கூட. அது யாருனாலையும் மறுக்க முடியுமா? எத்தனை உறவுகள் இருந்தாலும் நம்மளுக்காக கண் விழிச்சு நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு, நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம நிம்மதியா இருக்கணும், நம்ம நோய் நொடி இல்லாம வாழணும்னு மனசார நினைக்கிற ஒரே ஒரு ஜீவன் அம்மா. நாமளும் அதே மாதிரிதாங்க. நிறைய குழந்தைகள், நிறைய பிள்ளைகள் அம்மானா அவ்வளவு உயிர் வச்சிருப்பாங்க. அம்மானா தேவதை, அம்மானா கடவுள் அப்படின்னு சொல்லி நிறைய பிள்ளைங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை உட்பட நீங்க எல்லாரும் உங்க அம்மாவை எவ்வளவு நேசிக்கிறீங்கிறது எனக்கு நல்லா புரியுது. அம்மாக்கு ரொம்ப பெரிய பரிசு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துறது முக்கியம் இல்லைங்க. உங்க அம்மா கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி செலவு பண்றது எவ்வளவு சந்தோஷமான விஷயமா இருக்கும். நாம குழந்தையா இருக்கும்போது நம்ம செஞ்ச சேட்டைகள் எல்லாத்தையும் நம்ம அம்மா மனசார ஏத்துக்கிட்டாங்க. அவங்க வயசாகும் போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம தாயும் ஒரு கட்டத்துல 60, 70, 80 வயசுல அவங்களும் ஒரு குழந்தைய ஆயிடுவாங்க. அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம தாயா இருந்து தகப்பனா இருந்து நம்ம அம்மாவை பாக்குற சூழ்நிலை வர்றது ஒரு பாக்கியமான விஷயங்க. எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைச்சிருமா? நம்ம தாயை ஒரு குழந்தையா பாக்குறது. அம்மாங்கிறவங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். நம்ம என்ன வாழ்க்கையில நடந்தாலும் அம்மா கிட்ட ஷேர் பண்ணாம இருந்ததே இல்லை. நம்ம செஞ்ச சரியான விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம செஞ்ச தப்பான விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம மனசை திறந்து பேசுறது அம்மா கிட்ட மட்டும்தான். அம்மா தாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க கொடுக்குற ஆலோசனைக்கு எந்த வித கம்பேரிஷனும் இல்லை. அம்மானாலதாங்க சரியா நம்மளை புரிஞ்சுக்கிட்டு சரியான ஆலோசனையை கொடுக்க முடியும். இந்த நாள் மட்டும் நீங்க நிறுத்திடாம ஒவ்வொரு நாளும் உங்க அம்மாவை நீங்க நேசிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் அம்மா எவ்வளவு கோவப்பட்டாலும் இறங்கி
பரவாயில்ல, அம்மா தானே, நம்ம அம்மா தானே நம்மள ஏசுறாங்க, நம்ம அம்மா தானே நம்மள அடிக்கிறாங்க. அம்மாக்கு இல்லாத உரிமை வேற யாருக்குங்க வந்துடும் நம்மள கண்டிக்கிறதுல? அவங்க கண்டிச்சா கோவப்படுற வயசு இருக்கும். சில பேர் சில வயசுல வந்து நம்மளுக்கு கோவம் வரும். இன்னுமா நீங்க என்னை கண்டிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆனா பரவாயில்ல. எத்தனை வயசா இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு குழந்தை தானுங்க. நம்மள கண்டிக்கிறதுல, நம்மள ஏசுறதுல, நம்மள பேசுறதுல அம்மாக்கு மிஞ்சின உறவு ஏதாவது இருக்கா? அம்மாக்கு தாங்க அதிகமா ரைட்ஸ் இருக்கு நம்ம மேல. நம்மள பத்தி பேசுறதுக்கும், நம்மள சரி செய்யறதுக்கும். ஒருவேளை நம்ம செய்யறது சரியா இருந்துச்சுன்னா நம்ம அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கலாமே. இதுதான் சரியான விஷயம், இதுதான் இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கறத வந்து பேசி புரிய வச்சா அம்மா கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. எந்த அம்மாங்க புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க? பேசுறது தானே இப்ப ரொம்ப குறைவா இருக்கு. எங்க காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி எல்லாம் இல்ல. ஸோ மோஸ்ட்லி வந்து அம்மா கூட தான் இருப்போம். ஸ்கூல் முடிஞ்சு வந்து அம்மா கூட தான் இருப்போம். வீக்கெண்ட்ஸ்லயும் அம்மா கூட தான் இருப்போம். வெளியே போனாலும் அம்மா கூட தான் வெளியே போவோம். வயசாக வயசாக படிக்க ஆரம்பிச்சதும், வெளியே வீட்டு விட்டு வெளியே போனதும், வேலைக்கு போனதும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சு வெளியே போக ஆரம்பிச்சதும் வந்து கொஞ்சம் லைஃப் மாறுச்சு. இருந்தாலும் வந்து அம்மா கூட பேசுறது வந்து குறைக்கல. அம்மா கூட தான் இருந்தோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹெட்ஃபோன் கையுமா, ஆன்லைன் கேம்ஸ், அது இதுன்னு அப்படின்னு வந்து பிஸியா வாழ்க்கை ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம வேலை, நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை ரொம்ப பிஸியா இருந்ததும் இந்த இன்டராக்ஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனாலதான் அம்மா வந்து நிறைய பேர் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அந்த லோன்லினஸ் வந்து யாருக்கிட்டையும் வெளியே சொல்ல மாட்டாங்க. 10 பிள்ளைய வந்து ஒரு அம்மானால பார்க்க முடியும். ஆனா ஒரு அம்மாவை 10 பிள்ளைனால வச்சு பார்க்க முடியுமாங்கிறது வந்து ரொம்ப பெரிய கேள்வியா தான் இருக்கு. உங்க அம்மா கிட்ட நீங்க பேசி ரொம்ப நாள் ஆகுதா? இந்த நாளை வந்து கண்டிப்பா நீங்க பயன்படுத்தி உங்க அம்மாக்கு ஒரு ஃபோன் போட்டு பேசுங்க. உங்க அம்மா உங்க கூடவே இருந்தாங்கன்னா அவங்கள கட்டி தழுவி ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க, பிடிச்ச கதைகள் பேசுங்க. அவங்க பழைய கதையை மறுபடியும் மறுபடியும் பேசினாலும் சளைக்காம கேளுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து அதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா தோணும். அவங்களுக்கு ஒரு துணை வேணும். அவங்க பேசுற கதையெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுதாங்க இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டேவை பயன்படுத்தி அம்மா என்ன பேசினாலும் அவங்க கதையை கேளுங்க. இல்ல நீங்களே போய் அம்மா ஏதாச்சும் ஒரு கதை சொல்லுங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க, பழைய காலத்து கதையை சொல்லுங்கன்னு சொல்லி அவங்கள சந்தோஷமா வச்சுக்கோங்க. இன்டராக்ட் பண்ணுங்க. அம்மாக்கு மிஞ்சின எந்த அன்பும் இல்லைங்க. அம்மானா அன்பு. மறுபடியும் உங்க எல்லாருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்.